வாங்க தக்காளி குழம்பு செய்யலாம். தேவையானது தாக்கோழி, வெங்காயம் எங்கள் அப்பா வெட்டி வச்சிட்டாப்புல நல்லது, கொத்தமல்லி தழை, தயிர் தேவையில்லை, தேங்காய், பூண்டு, எங்கள் வீட்டிலையே வந்த கருவேப்பிலை. சமைக்கலாம். ஐயோ எந்த பூசில் செய்கிறதுன்னு தெரியலையே. இருங்க ஒரு நிமிஷம், ஒய்ஃபு கால் பண்ணி கேட்டு வந்தேன். இதுதான் அந்த பூசி. வாங்க செய்யலாம். பதத்தை வச்சாச்சு, சமமாக வச்சுக்கிறோம். தக்காளியை வெட்டி வச்சுக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு எடுக்கிறோம். நல்ல வேலை துளி இருக்குது. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து சோம்பு கொஞ்சோண்டுங்க. அடுத்து குருமிளகு போதும். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு நஃப். அடுத்தது தாளிக்கிற உளுந்தம்பருப்பு செஞ்சுக்கணும். 3 வரமிளகா, 3 கொத்து கருவேப்பிலை, தீபாவளி மாதிரி வெடிக்குது போட்டு 2 எடுத்து கிண்டுங்கோ. ஹாப்பி தீபாவளி. தொளிச்சு வச்ச வெங்காயம், மல்லி கொஞ்சம் எடுத்துருக்குறோம். அவ்வளோதான், இவ்வளோ போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நல்லா இது பண்ணுவோம். தக்காளி எடுத்து போடுறோம். போட்டாச்சு. இப்போ மறுபடியும் வணக்கணும். உப்பு எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் இவ்வளோ போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வணங்கிடுச்சு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக, ஏன்னா ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டிருக்கோம், ஸோ அதனால் அவ்வளோதான். வரணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இது அவ்வளோ காரமாக இருக்காது. ஸோ இது கொஞ்சம், தட்ஸ் இட். பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கழித்து தேங்காய் துருவல் வந்து போடணும். அடி போலி நல்ல கலர் வந்து. நீங்கள் அப்பா தேங்காய் நிறைய எடுத்து வச்சுட்டாரு. பரவாயில்ல, இவ்வளோ தாங்க தேங்காய், இவ்வளோ தேங்காய் போடுறோம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்குங்க. 2 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வைக்கணும். நம்ம அரைக்கிறதுக்காக பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேனை போட்டு விட்டுற வேண்டியதான், கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும். ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் வச்சுருக்கேன். இதை வந்து தாளித்ததுக்கப்புறம் இதில் ஊற்றி பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காய் எதுக்கு பேலன்ஸ் இருக்குன்னா, இப்போ சப்போஸ் அதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இதை போட்டு நான் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போடுறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். பக்காவாக இருக்குது. ஸோ நோ வரிஸ். அது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி லைட்டாக ஆயில் ஊற்றுறோம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம், இது ஜஸ்ட்டு வணக்குறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுறோம். இப்போ இந்த தக்காளி எடுத்து போட்டுக்கிறோம். 2 to 3 மினிட்ஸ் வந்து வணங்கட்டும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றி வச்சு, ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, என்ன மாதிரி ரொம்ப கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமாங்கிற அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதுவே இந்த இது வந்து ஓகே, ஃபைன் கிரைண்டர், ஓகே ஃபைன். நல்லா கொதி வருது. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு போட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். மூடி. தக்காளி குழம்பு ரெடி. சுவையான தக்காளி குழம்பு ரெடி.